சரி, இப்போ இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட எடுத்துக்கிட்டு ஒரு பெரும்பான்மையா முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க, அது ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அது சரி. ஆனா முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட, இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற பேர்ல, சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது ஒரு மாதிரி ஒரு தவறான வழிபோக்கு மாதிரி காட்டப்படுது. இது போக அது வந்து ஒரு பிரிவினைவாதிய பிரிவினைவாதத்த விதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்ப இவங்கள மாதிரியானவங்கள நம்ம எப்படி எதிர்கொள்றது? ஏன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள உருவாக்குதுல்ல. அதுவும் நான் எதுக்காக இத கேட்கிறேன் இல்ல அப்டின்னா, ஓகே ஓகே இல்ல புரியுது. நான் அது சொல்றேன். எதுக்காக இந்த கேள்விய நான் கேட்கிறேன் அப்டின்னா, இந்த இஸ்பு தஹ்ரி மாதிரியான அமைப்புகள் இன்னைக்கு சர்ச்சையாக்கப்படுது. இவங்க வந்து பாலஸ்தீனத்த சேர்ந்த இயக்கம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இஸ்லாமிய ஆட்சிய அவங்க அமுல்படுத்த விரும்புறாங்க அப்டின்னா, அது இருந்துட்டு போகட்டும். ஆனா, அதே அமைப்பு இந்தியா வரைக்கும் தொடர்பு கொண்டு, இங்கேயும் வந்துட்டு இஸ்லாமிய ஆட்சிய கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நியாயம்? 80 கோடி மக்கள மீறி 20 கோடி மக்கள் இங்க தங்களுடைய விருப்பத்த நிறைவேத்துறதுங்கிற ஒரு தவறான விஷயம் இல்லையா? தவறான விஷயம். இதுல இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு ரொம்பவும் வந்து அவசியமான ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு முஸ்லிம்கள் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா, இது பற்றிய ஒரு தெளிவு வந்து சரியா இல்ல. இதுல ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஸ்லாமிய அரசியல் சார்ந்த நெறைய விஷயங்கள் வந்து என்னுடைய சூப்பர் முஸ்லிம் சேனல்ல தொடர்ந்து நம்ம வந்து அத முன் வச்சுட்டு வரோம். அரசியல் புரிதல் இருக்கணும் முஸ்லிம்களுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து குர்ஆனுடைய அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல என் மேலேயே அந்த தவறான ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்கு. நான் வந்து இந்தியாவுல இஸ்லாமிய ஆட்சிய வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து வாதத்த முன்வைக்கிறேன். அப்படிங்கிற அந்த பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா, என் மேலேயே வந்து தொடர்ந்து சில பேர் வந்து அவதூறு பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. ஸோ இந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து தன்னுடைய வீட்ல, தன்னுடைய தாய வந்து பட்னி போட்டுட்டு, தாய சரியா பராமரிக்காம, அடுத்தவன் வீட்ல போய் ஊருக்கு வந்து உபதேசம் பண்றது. போய் உங்க பெற்றோர வந்து இப்படிலாம் வச்சுக்குங்க. அப்படிங்கிறது எவ்வளோ அபத்தமான, பைத்தியக்காரத்தனமான வாதமோ, அது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதம் தான் என்ன அப்படின்னா, முஸ்லிம் நாடுகள் இவ்வளவு நாடுகள் இருக்கும்போது, அங்கே எங்கேயும் இன்னும் சொல்லாம குறிப்பா ஹரம்களில் இருக்கக்கூடிய ஹரம்ம வந்து சொந்தமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா, இந்த ஹிஜாஸு இந்த மாதிரியான பகுதிகள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிர்வாகம் இல்லாத பட்சத்துல, நீங்க வந்து மற்ற நாடுகள்ல இந்தியாவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இந்த மாதிரியான நாடுகள்ல நீங்க வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரதுக்காக நாங்க பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி சில இயக்கங்கள் வந்து முயற்சிகள் மேற்கொள்றாங்க அப்படின்னா, இது வந்து மிக மிக அபத்தமான ஒரு விஷயம். புரியுதா? முதல்ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல முதல்ல இஸ்லாமிய ஆட்சியை நடைமுறைப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுத்த வரைக்கும், நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஆழமா படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எளிதா புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கால இருந்த வரைக்கும் அவங்க பண்ணவே இல்ல. இத்தனைக்கும் மக்கால நெருக்கத்துல இருந்த அபிசீனிய மன்னர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தோழமை நாடா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்ல மன்னர் இருக்கக்கூடிய பகுதிங்கிறாங்க. அவரும் வந்து என்ன சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள வந்து நல்லா மதிச்சு, பாதுகாத்து அவர் வச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க. அவர் மட்டும் ஒரு கடிதம் போட்டிருந்தார் அப்படின்னா, அந்த நிமிடமே அது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறியிருக்கும். ஆனா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க இருக்கக்கூடிய அரபு தீபகற்பத்துல எந்த அரபு தீபகற்பம் இப்ராஹிம் நபியுடைய அந்த இப்ராஹிம் நபிக்காக அது வந்து அல்லாஹ் வந்து ஒதுக்கி இருந்தானோ, அந்த பகுதியில முதல்ல இஸ்லாமிய அந்த விழுமியங்களை கொண்ட அந்த கொள்கைகளை கொண்ட ஒரு முன்மாதிரி அரசாங்கத்தை நீங்கள் நிறுவாத வரை நீங்க வந்து மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரசூல்லா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஷிகள் 13 வருஷம் தொடர்ந்து அவங்கள நிராகரிக்கும் போது ரசூல்லா வந்து எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் அரபுகள் அல்லாத நாடுகளுக்கும் போல. தாயிஃபுக்கு போனது ஒரு கணக்கு வச்சுக்க கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முழு அரபு தீபகற்பத்துக்கும் சேர்த்து தான் தூதராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அரபு தீபகற்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் முயற்சி செய்யறதும்
அரபு தீபகற்பத்திலிருந்து டோட்டலா விலகி அபிசீனியாவில் முயற்சி செய்யறதும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் ரசூல்லா அங்க எங்கேயுமே முயற்சி செய்யல. அதே அந்த கடிதங்கள்லாம் எப்போ போட்டாங்க, அந்த அதே அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ போட்டாங்க அந்த கடிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபு தீபகற்பத்துல தன்னுடைய தலைமை கொண்டு ஒரு முன்மாதிரி அரசு உருவாக்கப்பட்ட பிறகு உலகத்துக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளா, லிவிங் எக்ஸாம்பிளா அவங்க காமிச்சிட்டாங்க. ஏன் சவுதியில், அதாவது ஏன் ஹிஜாஸ்ல மக்காவை மதீனால இருக்கக்கூடிய அந்த ஹிஜாஸ்ல ஏன் நிறுவற வரைக்கும் மற்ற பகுதியை நிறுவக்கூடாது அப்படின்னா, அது வருடத்திற்கு ஒரு முறை உலகளாவிய ஒரு மாநாடு அது கண்டக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் ஹஜ். அப்ப அந்த ஹஜ்ஜில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அந்த ஊர்ல நடமாடலாம். அப்போ அதுல அந்த நாட்டுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு, அந்த ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கு, மக்களுடைய அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு தரப்பட்டிருக்கு, அவங்களுடைய அந்த உரிமைகள் எந்த அளவுக்கு தரப்பட்டிருக்கு, இதெல்லாம் கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் இது அந்த அந்த வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் அதை என்ன பண்ணுவாங்க, அதை விரும்பி அதை அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த அபிசீனியாவுக்கே லெட்டர் போட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நாம பார்க்கும்போது இன்னைக்கு அல்லாவை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாவுடைய தூதர் தான் எங்களுக்கு முன்மாதிரின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், குரான் தான் எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், இவர்களே குரானின் படி ஒரு முன்மாதிரி அரசாங்கத்தை உருவாக்காமல் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை அது பிராக்டிஸ்களா பயன்படுத்தியோ அல்லது அவங்களாவே செயல்படுறதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபத்தமான விஷயம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான நாடுகள், முஸ்லிம் மெஜாரிட்டி அல்லாத நாடுகள் அல்லது இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத நாடுகள், இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கிறது இஸ்லாத்துக்கே எதிரானது, அது குரானுக்கும் எதிரானது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் எதிரானது. புரியுதுங்களா? இப்போ இதுதான் இவங்க பண்ணக்கூடிய தவறுகள். இப்போ இந்த தவறுகள் செய்வதன் மூலமா என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத குழப்பங்கள். அப்போ இதுல ஏகப்பட்ட இதுல பிரச்சனைகள் ஏற்படுத்தி தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு சார்ந்த அமைப்புகள் அவங்க அதை இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள் அவங்க வேறொரு பகுதியில அந்த ஒரு கோஷம் வைக்கிறாங்க அப்படின்னா அது அந்த நாட்டுக்கு பொருந்தமா இருந்திருக்கலாம். அது அங்க அவங்களுக்கு அந்த அதுக்கான ஸ்பேஸ் இருக்கலாம். நீங்க அதை வச்சுட்டு நீங்க இங்க அதே வாதங்களை வைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டு இங்க நீங்க திணிக்கிறது, இது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு அது பின்னடைவு தான் ஏற்படுத்தும். அது கண்கூடா நம்ம பார்க்குறோம். இப்போ எவ்வளவோ அமைப்புகள் தடை செய்யப்படுது. அதனால பாத்தீங்கன்னா இங்க அமைதி சீர்குலையக்கூடிய ஒரு காரணமா ஆகுது. அதே மாதிரி இஸ்லாத்தை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய, இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கக்கூடிய, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மற்ற அந்த சக்திகளுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு சும்மா மெல்ற வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா ப்ராபகண்டா பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு முஸ்லிம்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது அமைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்புகளா இருக்கட்டும், இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சி நாங்க இந்தியாவில் கொண்டு வர போறோம், நாங்க ஸ்ரீலங்காவில் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற இந்த வாதங்கள் வைக்கக்கூடிய அந்த அமைப்புகளுடைய பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் முற்றிலும் ஒதுக்கணும். இதில் இவங்களிடம் இருந்து ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இதுல நம்ம பெற வேண்டிய படிப்பினையா நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்ப சிறுபான்மையா முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள்ல அவங்களுடைய வரம்பு என்ன இஸ்லாத்துல? எது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு லிமிட் இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்த வரைக்கும்? அது இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்திக்கு மீறி யாரையும் அது சிரமப்படுத்துறது இல்லை. நீங்க ஒரு முஸ்லிமா வாழ்றதுக்கு, புரியுதுங்களா, நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஃபிரௌனுடைய ஆட்சி கீழே கூட ஒரு முஸ்லிமா தாராளமா வாழலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட குறைஷிகளுடைய ஆட்சிக்கு கீழே தான் அவர்களுடைய அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் முஸ்லிமா வாழ்ந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சுப்பீரியாரிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா குறைஷிகள் என்ன வச்சிருந்தாங்க ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறைஷிகளுடைய பூமி, எது மக்கா குறைஷிகளுடைய பூமி. இந்த இடத்துல குறைஷி அல்லாத ஒருவர் தனியாக சுதந்திரமாக
ஒரு ஒரு வீடு கட்டியோ அல்லது நிலம் வாங்குவதோ அல்லது அங்க ஒரு தொழில் தொடங்குவதோ நிரந்தரமாக தங்குவதோ முடியாத காரியம். நீங்க விசிட்டரா வரலாம், போலாம். நீங்க உம்ராவுக்கு வரலாம், போயிடணும். ஹஜ்ஜுக்கு வரலாம், போயிடணும். அந்த இடத்துல நீங்க தங்கக்கூடாது. ஆனா தங்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க குறைஷிகள்ல ஒரு குலம், அவங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். இவங்களை நான் எனக்கு கீழே நான் சொல்லப்போனா விசான்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கோல்டன் விசான்னு வச்சுங்க, அவங்க ஒரு கோல்டன் விசா கொடுத்தாங்க அப்படின்னா அது செல்லுபடியாகும். இது இஸ்லாமிய கொள்கைக்கு நேர் முரணானது. இதை ரசூல்லா மாத்தினாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னிலிருந்து இந்த அறியாமை கால அந்த குல வழக்கங்கள் எல்லாத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜத்துல் விதால சொல்லிட்டு, இனி இந்த ஹிஜாஸ்ல யார் வேணாலும், மனிதனாக யார் இருந்தாலும், ஒரு முஸ்லிம் அடைக்கலம் கொடுத்தா வாழலாம். அது எந்த முஸ்லிமா இருக்கட்டும், அது பிலாலா இருக்கட்டும், அவர் அடிமையா பிடிக்கப்பட்டு வந்தவரா இருக்கட்டும், அவர் ஜைத் அவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு கூட அந்த உரிமை இருக்கு அப்படின்னா, இந்த உரிமை அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. சோ அப்ப அந்த 13 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நீங்க போட்ட சட்டத்துக்குலாம் நான் கட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன முடிவு பண்றது, நான் இங்க வாழணுமா வாழக்கூடாதான்ட்டு? நீங்க என்ன முடிவு பண்றது, இந்த இடத்துல அடைக்கலம் யாருக்கு தரணும் தரக்கூடாதுங்கிறது? மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தெல்லாம் ரசூல்லா அவங்க கிட்ட பேசல. ஏன்னா அது பேசுனா அது அமைதிக்கு பதிலா அமைதி இன்மையை தான் உருவாக்கும்ங்கிறது ரசூல்லாவுக்கு தெரியும். அப்போ ரசூல்லா செஞ்ச அரசியல் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சென்சிபிளா இருந்தது. இப்போ இன்னைக்கு நாம செய்யக்கூடிய அரசியல் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா, சென்ஸ்லெஸ்ஸா இருக்கு. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ண எவ்வளோ நம்முடைய அப்போ ரேஞ்ச் என்ன நம்மளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ரசூல்லாட்டு இருந்தே நம்ம முன்மாதிரியா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு குறைஷிகளுடைய இந்த சட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை ஆதரிக்கல, அதை எதிர்க்கவும் இல்லை. ஆனா அதுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ்ந்தார்கள். இது அவங்கள மீறிய சக்தி. அதாவது இந்த ஒரு ஆத்மாவும் அது சக்திக்கு மீறி சோதிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, அப்போ ரசூல்லாவுக்கு என்ன லிமிடேஷன் இருக்கு? பிலால் இருந்தாரு, அடிமையா யாருக்கு இருந்தாங்க? உமையாவுக்கு தான் இருந்தாங்க. ஆனா அல்லாவை தன்னுடைய இறைவனாக கொள்கை அளவில் மனதளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு தடை, ஒரு மனதுக்குள்ள ஒரு மாற்றம் இருப்பது அல்லது ஒருவரை நீங்க விரும்புறது விரும்பாமல் இருப்பது, இது பாத்தீங்கன்னா யாரும் உங்களை நிர்பந்திக்க முடியாது. இப்ப நீங்க இப்ப நீங்க சொல்ல முடியுமா, நான் இவரை நேசிக்கிறேன், இவரை வெறுக்கிறேன்ட்டு ஒரு பட்டியல் உங்களால போட முடியும்? நானா சொன்னாதான் ஆச்சு. நான் யாரை நேசிக்கிறேன், நான் யாரை மதிக்கிறேன், நான் யாரை மதிக்கல அப்படிங்கிறது. ஸோ இந்த வகையில இந்த அளவுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாத்துடைய பவுண்டரி அந்த லெவல்ல வச்சிருந்தாங்க. அவங்க அல்லாவை நேசிச்சாங்க, அந்த சிலைகளை நேசிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிச்சாங்க, அபூ ஜஹில நேசிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உத்தரவுகளை மதிச்சாங்க, அபூ ஜஹிலுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணாங்க, ஆனா மதிச்சில்ல. புரியுதுங்களா? ஃபாலோ பண்றதுங்கிறது வேற, மதிக்கிறதுங்கிறது வேற. உதாரணத்துக்கு இப்போ ஜிஎஸ்டி கடுமையா தமிழக அரசாங்கம் இந்த மாற்றங்களை கொண்டு வரணும். அப்போ ஜிஎஸ்டி இப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணும், உடனடியாக ஜிஎஸ்டி பணம் ரிலீவ் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். அப்புறம் ஆளுநர் இந்த சட்டங்களை இயற்றுறது உடனே நாங்க ஒரு மசோதா கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் முன் வச்சுட்டே வராங்க. ஆனா ஆளுநர் அதை செய்யல. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, ஆளுநர் நாங்க ஏத்துக்கல, அதனால அவர் கையெழுத்து போடலைனாலும் இது சட்டமா ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்களா? முடிவெடுக்கல. அவங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகுனாங்க, அங்க போய் அவங்களுடைய உரிமைக்காக ஃபைட் பண்ணாங்க. கடைசியா இன்னைக்கு அவங்க அதுல அச்சீவ் பண்ணாங்க. அப்ப இதுதான் வழிமுறை. நல்லா புரியுதுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை தான் இன்னைக்கு உலகமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவங்க விரும்பலனாலும் ஆளுநருடைய அந்த பதவி, அதாவது ஒரு உறுதியான தீர்க்கமான ஒரு சட்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு பிடிக்காத அந்த சட்டத்தை தமிழக அரசாங்கம் விரும்பினாங்க, இன்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நீட் எக்ஸாம் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது கல்விங்கிறது மத்திய அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அது மாறி போச்சு. அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு அதுக்கப்புறம் தான் சில சீர்திருத்தங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இது வரைக்கும் இப்போ பொறுமை காக்குறாங்க. இதே தான் முஸ்லீம்களும் பண்ணணும். புரியுதுங்களா?
அப்ப எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கடைபிடிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்தந்த விஷயங்கள்ல கடைபிடிங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய கடவுள் நம்பிக்கை, நீங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கலாம். எந்த நாட்டுல வேணாலும் கடைபிடிக்கலாம். அமெரிக்கால கடைபிடிக்கலாம். என்ன உங்களுக்கு வந்து முழுமையாக இங்க சுதந்திரம் தரப்பட்டிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ஹராம் ஹலால வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யாரும் உங்களை பன்னிக்கறி சாப்பிட்டே ஆகணும்னு உங்களை வற்புறுத்தல. யாரும் வந்து உங்களை வந்து ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவு இல்லாம நீங்க ஜட்கால தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து உங்களை யாரும் வற்புறுத்தல. இது 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 தனியான விஷயம், புரியுதுங்களா? அப்போ இது ஒரு தனி விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிர்வாகம், அதாவது யார் நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது. இப்போ உதாரணத்துக்கு நாங்க முஸ்லிம்கள், இவர் வந்து எங்களுடைய ஆட்சியாளர் கிடையாது, இவர் வந்து கரண்ட் பில்லு வந்து இவ்வளவு இதுன்னு சொல்லி இது பண்றாரு, நாங்க வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க கரண்ட் பில் கட்ட மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்ப கரண்ட் பயன்படுத்துறோம், பயன்படுத்தினா கொடுத்துதான் ஆகணும். இது இஸ்லாமிய அரசுக்கு அந்த வரி போகுதா, அது இஸ்லாம் அல்லாத அரசுக்கு அந்த வரி போகுதா, அதன் மூலமாக யாரு வந்து அது வந்து சரியா போய் அந்த வரி வந்து செயல்படுத்தப்படுதா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப குடும்ப விஷயங்கள்ல இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலாம். நம்ம விரும்பிய ஹலாலான தொழில்ல நம்ம போய் நம்ம நம்ம அது தேர்வு பண்ணலாம். நீங்க ஒன்றும் வந்து பேங்க்ல போய் நீங்க வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இராணுவத்துக்கெல்லாம் அந்த 2ஆம் உலகப் போர்ல பிடிச்சிட்டு போனாங்கல்ல, நீ விரும்பினாலும் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த அரசாங்கமும் இன்னைக்கு வந்து இது பண்றது இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க நினைச்சா ஹலாலான தொழில்களை நீங்க தேர்வு பண்ணலாம், நீங்க நினைச்சா நீங்க ஹராமான தொழில்களை தேர்வு பண்ணலாம், நீங்க விரும்பிய மத கோட்பாட கொள்கைகளை வந்து நீங்க பின்பற்றலாம். இது இது ஒரு பக்கம் தனியான விஷயம். நீங்க சொன்னீங்க இல்லையா, எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இதுவும் ரசூலாட்டு இருந்தே நம்ம முன்மாதிரி காட்ட முடியும். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சட்டம் இயற்றும் இடத்துல ரசூல்லா போய் பங்கு பெறல. அதுக்கு அவங்க ஆஃபர் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. நீங்களும் வந்துருங்க. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா, நாங்க முழுசா உங்ககிட்டயே எங்க நிர்வாகத்தை கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு உங்க பிரச்சாரத்தை கைவிடுங்க அப்படின்னா. அப்போ இது ஒரு கண்டிஷன் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆஃபர் தரப்படுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்ன? அன்கண்டிஷனல் இதாத். அதாவது எனக்கு நீங்க கட்டுப்படணும், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த உத்தரவுலாம் நான் வருதோ அது நான் நடைமுறைப்படுத்துவேன். அது நீங்க அனைவரும் கட்டாயமா நீங்க நடைமுறைப்படுத்தணும். இதற்கு சரின்னு சொல்லுங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பையத்து வாங்கிக்கிறேன். இது சரின்னு சொல்லாத பட்சத்துல, அதாவது ஒரு கலிமாவை சொல்லுங்க, அந்த கலிமாவுக்கு மீனிங் அதுதான். இது எப்போ இது சரின்னு சொல்லாங்க அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு மீனிங் வந்து இதுதான். இன்னைக்கு நாம வந்து வெறும் அதை ஒரு கலிமா, ஒரு வார்த்தையா ஆக்குனதுனால அது ஒரு உறுதிமொழி. அஷ்ஹது அப்படின்னு நான் சாட்சி சொல்கிறேன், அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஒரு அக்ரிமெண்ட். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க உடன்படாததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த டாப் லெவல் லீடர்ஷிப் ஆஃபர் பண்ணப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ அதுல உறுப்பினராகவும் ரசூல்லா ஆகல, அதுல ஆட்சியாளராகவும் ரசூல்லா ஆகல. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத நாடுகள்ல பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த நிர்வாகம், ஏன்னா அவங்களுடைய நாடு வந்து அவங்க வந்து ஒரு மண் சார்ந்தோ அல்லது மொழி சார்ந்தோ அல்லது ஒரு கடவுள் கொள்கை சார்ந்தோ அவங்க ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய மெஜாரிட்டி, அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த டிரைவிங் சீட்ல அவங்க இருக்கிறதுனால இப்போ நாம போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவங்களோட இந்த அதிகாரத்துல போய் நாம போய் பங்கு கேட்கறது, அதிகாரத்துல வந்து நாம வந்து அடைய பார்க்கறது, அதுல போய் நம்ம போட்டி போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கிடும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அரசியல். இதைத்தான் மௌலானா மௌதூதி அவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விலகி இருந்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க நிர்வாகம் வச்சிருக்காங்க. எப்படியும் மைனாரிட்டி எந்த காலகட்டத்திலையும் அவங்களுடைய அந்த ஆசைகள் வந்து நிறைவேற போறது கிடையாது. அதுக்கு சிறந்தது என்னன்னா, போட்டியே இல்லாம ஆயிருங்களேன்.
இப்போ உங்களை காமிச்சு தான் அவங்க வந்து இது பண்றாங்க அது பண்றாங்கன்னா ஏன் அந்த கான்ஃபிளிக்ட் வச்சிருக்கீங்க? டோட்டலா விட்டுருங்க. இன்னும் உலகத்தை இழக்க வேண்டியது வரும். இதுல தீனை இழக்க வேண்டியது வராது. இன்னைக்கு முஸ்லிம்கள் வந்து தீனை விட உலகத்தை வந்து ப்ரையாரிட்டியா வச்சதுனாலதான் போய் அவங்க கிட்ட போய் மோதுறாங்க. எங்களுக்கு இந்த உரிமையை கொடுங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவு வேலை வாய்ப்புல இது கொடுங்க, அது கொடுங்கன்றாங்க. இது நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. புரியுதுங்களா? அப்ப அந்த கான்ஃபிளிக்ட வந்து முடிச்சு விடுங்க. இதுதான் வந்து ரசூலாவும் இப்படிதான் பண்ண. அப்ப இது அநீதி இல்லையானா அநீதி தான். நீங்க ஒரு விலை கொடுத்துதான் ஆகணும். இஸ்லாம் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து சொர்க்கம் கொடுக்காது. ரசூல்லாவுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது வேடிக்கை தான் பார்த்தாங்க. குரான்ல தெளிவா நீங்க பார்க்க முடியும். புரியுதுங்களா? நீங்க அந்த கனிமத் வந்து பங்கிடப்படும் போதெல்லாம் அல்லாஹ் வந்து அந்த ஆயத்துகள் வந்து தெளிவா சொல்லப்படுது. ஒரு காலத்துல உங்களுடைய சொத்துக்கள் ஹிஜ்ரத்து போகும்போதும் சரி, ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னாடியும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு ஊரை விட்டு வெளியே போறாங்க. போகும்போது அந்த லேண்டெல்லாம் வித்து காசை எடுத்துட்டு போனாங்க. ஒன்றும் எடுத்துட்டு போகல. அப்ப அந்த இழப்புகள் அவங்க கிட்ட இருந்து அவங்க துணிஞ்சு வரம்பு மீறினாங்க. ஆனா இவங்க வன்முறைக்கும் போகல, இவங்க கிட்ட போட்டியும் போடல. இவங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாங்க, பொறுத்து இருந்தாங்க. குரான்ல 4வது அத்தியாயத்துல 77 அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கைகளை கட்டி கொள்ளுங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? அஹிம்சைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் காந்தி வந்து மிகப்பெரிய லெவல்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுல சக்சஸும் ஆனாங்க. அப்போ இன்னைக்கு முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உங்களால முடிஞ்ச சப்ஜெக்டுகள்ல, முடிஞ்ச துறைகள்ல, அதாவது தனிநபர், குடும்பம், தொழில், இது மாதிரியான, அப்புறம் இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், உங்களுடைய மரணம், பிறப்பு, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துல கூட அரசாங்கம் வந்து தலையிட்டுருச்சு. நீங்க ஏன் வெளியே போய் பிரச்சனை வைக்கிற, நீங்க ஏன் கோர்ட்டு வாசப்படி ஏற்கிறீங்க? இது ஒன்றும் கிரிமினல் வழக்கு கிடையாது தலாக்குங்கிறது. நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே உட்காந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கோர்ட் வரைக்கும் அது போகாது. என்ன உங்க வீட்டுல சத்தம் அப்படின்னு வந்து கதவு தட்டு உங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருதுன்னா என்னமா அங்க பிரச்சனை, ஏதாவது முத்தலாக் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டீம் வந்து சுத்திட்டு இருக்காங்களா? ஒவ்வொரு வீடா கதவு தட்டி உங்க வீட்டுல முத்தலாக் பிரச்சனை இருக்கான்னு அது நம்மளா கொண்டு போய் எங்க கோர்ட்ல கொண்டு போய் நாமளா போய் நிற்கும் போது அப்ப அங்க என்ன நீதிமன்றம் வந்து சட்டம் வச்சிருக்கோ அதைப்படிதான் அவங்க தீர்ப்பளிக்க முடியும். ஸோ இதுதான் நம்முடைய லிமிட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் அதிகாரத்துக்கும் நம்ம வந்து வேலை வாய்ப்புகளுக்கும் நம்ம வந்து அப்புறம் அந்த கல்வியில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த கோரிக்கைகள் நம்ம வந்து வைக்கிறதே வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா இதை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதுதான். இது வந்து தேவையில்லாத கான்ஃபிளிக்ட். இஸ்லாம் வந்து ஒரு அதாவது முஸ்லிம்கள் எங்களுக்கு மட்டும் உரிமைகள் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்குங்க அப்படிங்கிற அந்த மோசமான ஒரு வாதத்தை வந்து இன்னைக்கு முஸ்லிம்கள் வைக்கிறாங்க. இது வந்து சரியான வாதம் கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்ச வாதமும் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில முஸ்லிம்கள் தங்களுடைய லிமிட்டுக்குள்ள இருந்துக்கணும். இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் அல்லாதவர்களுடன் மற்ற துறைகள், அதாவது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம செகண்ட் கிரேட் சிட்டிசன், ஆமா செகண்ட் கிரேட் சிட்டிசன் தான். அதுல 2ஆம் கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இஸ்லாம் வந்து நீங்க எந்த மண்ணில் பிறந்தியோ அந்த மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, நீ அந்த மண்ணின் மைந்தன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல. நான் வந்து இந்த உலகத்தின் மைந்தன், அவ்வளவுதான். நான் வந்து ஆதமின் மைந்தன், நான் வந்து மனிதனின் மைந்தன், அவ்வளவுதான். நான் ஒரு மனுஷன், என்ன மனுஷனா நடத்துங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து நீங்க வந்து எந்தெந்த உரிமைகள் நீங்க தர விரும்புறீங்களோ கொடுங்க. உரிமை தர விரும்பலையா தராதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல அன்சாரிகளை பார்த்து கூட சொன்னாங்க, ஒரு காலகட்டம் வரும், ஆட்சியாளர்கள் வருவாங்க. இன்னைக்கு அன்சாரிகள் அவங்க செஞ்ச அந்த உதவியின் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஷனே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அதுல வந்து முஹாஜிர்களை வந்து ஆட்சியாளர்களாக அமர்த்தி அவங்க அழகு பார்த்தாங்க. அதே அவங்க அதான் சொல்ல போனா அந்த எந்த தட்டுல சாப்பிட்டாங்களோ அந்த தட்டையே ஓட்ட போடுறதும்பாங்க இல்லையா, பின்னாடி வந்த அதே குறைஷிகளுடைய அந்த வம்சத்துல பின்னாடி வந்த அந்த பனு உமையாக்கள் அதே அன்சாரிகளை துன்புறுத்தினாங்க. ஆனா அவங்க பொறுமையா இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரசூல்லாட்ட கேட்கும் போது ரசூல்லா சொன்னாங்க, அவங்க அவங்களுடைய உரிமைகளை நீங்க கொடுத்துருங்க, உங்களுடைய உரிமைகளை நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு. இது சிம்பிள் சொல்யூஷன் ரசூல்லா காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. தட்ஸ் இட். சரி, இப்போ குரான் முழுக்க நம்ம படிக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பத்தி அதிகமா குறை சொன்ன மாதிரியே ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும்.
யூத சமுதாயம், அந்த இஸ்ரவேலர்கள். அதை நம்ம பார்க்கும் பொழுது குரான் வந்து என்ன சொல்ல வருது? யூதர்கள் மேல ஒரு காழ்ப்புணர்வு இருக்கா? யூத மதத்துக்கு எதிரானதா இஸ்லாம்? இங்க குரானை வந்து யூதர்களை வந்து குறை சொல்ற மாதிரி அதிகமா வருது அப்படிங்கிறத விட, இன்னும் வந்து நீங்க குரான்ல வந்து 2 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஹ்ராலையும் சரி, ஆல இம்ரான், இதுல நிசா அல்லது மாயுதான்னு நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள், அது இன்ஷா அல்லாஹ் அதுக்கு கீழே அந்த வசனங்கள் 2 போட்டுருவோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், அகிலத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்தேன் அப்படின்னு. இது என்ன கிரிட்டிசிசமா இல்லை புகழ்ச்சியா? அகிலத்தாரை விட நான் உங்களை மேன்மைப்படுத்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லி குரான் பேசு. இது குரான் தான் பேசுது. ஸோ அந்த மேன்மை என்ன? நீங்க எந்த ஒரு அந்தஸ்து எடுத்தீங்கனாலும் அது வந்து பொறுப்புகளுடன் பிணைக்கப்பட்டது. புரியுதுங்களா? இப்போ முதலமைச்சர் வர்றார் அப்படின்னா, முதலமைச்சர் வந்து வெறும் மதிக்கப்படுவதற்காக இருக்கிற ஒரு பதவி கிடையாது. அது வந்து பொறுப்புகள் சார்ந்த ஒரு பதவி. இப்போ அந்த பொறுப்புகள் தவறும்போது அந்த பொறுப்புகளை வந்து சரியா நிறைவேற்றப்படாத போது கிரிட்டிசைஸும் வந்து பண்ணப்படுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் வர்றாங்க, அவங்கள நம்ம மரியாதையா பார்க்குறோம். யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, ஒரு ஒரு காவல்துறை இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவரை கண்ணியமா பார்க்குறோம். அவர்கிட்ட வந்து மரியாதை சாருன்னு பேசுவோம். அவரை வந்து பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டோம். அவருக்கு ஒரு பேர் இருக்கும், கூப்பிட மாட்டோம். அப்போ அதே வந்து போலீஸ் வந்து முறை தவறி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி மேல குறைகள் வந்து வைக்கிறதும், அவங்கள வந்து வன்மையா கண்டிக்கிறதும் நம்ம பார்க்க முடியும். அதே தான் இங்கேயும். குரான் வந்து இஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வியல் கற்றுத்தரணும். அது ஒரு இறை தூதர் வழியாக கற்றுத்தரப்படும். அந்த இறை தூதர் அந்த இறை தூதரை நம்பிய அந்த மக்களுக்கு அந்த வாழ்வியலை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அதன்படி தான் அவங்க வாழணும். அப்போ அது மீறும் பட்சத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா விமர்சிக்கப்படும். அதற்கு பனிஷ்மெண்ட்டும் மறுமையில தரப்படும். ஸோ அந்த அடிப்படையில யூதர்கள் அவங்களுக்கு சுமத்தப்பட்ட அந்த பொறுப்புகளை சரியா அவங்க நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது நீங்க குரான் மட்டும் இல்லை, பைபிள்லயே ஏராளமான இடங்கள்ல நீங்க வந்து யூதர்கள் வந்து அந்த பொறுப்புகளை சரியா சுமத்தப்படாம கண்டிக்கப்படுறத நீங்க பார்க்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உன்னத பாட்டுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. யார? யூதர்கள், பனி இஸ்ராயல்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பனி இஸ்ராயல்களை வந்து சபிச்சிருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சபிச்சிருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் புதிய ஏற்பாடுல நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து விரியன் பாம்புகள் மாதிரி, உங்களுடைய உடல்கள் வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, கல்லறைகள் மாதிரி, நீங்க வந்து நச்சு பாம்புகள், இது மாதிரி பசுத்தோல் பொருத்திய புலிகள், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கண்டனங்கள். நீ குரான் கண்டிச்சது ஒரு 5%, நீங்க பைபிள் கண்டிச்சது 95%. அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. அப்போ பொறுப்பு அவங்களுக்கு தரப்பட்டது. அந்த பொறுப்பை வந்து அவங்க வெறும் அந்தஸ்தா மட்டும் பார்த்தாங்க. அப்போ பொறுப்புகள் வெறும் அந்தஸ்தா பார்க்கப்படும் போது, இது உலகத்துல இருக்கக்கூடிய இன்னிய ரூலும் இதுதான். அந்த பொறுப்பு நிறைவேற்றாம வெறும் அந்தஸ்து மட்டும் நான் வந்து ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் பண்ணுவேன். புரியுதுங்களா? நான் நீதிபதியா இருப்பேன், ஆனால் அதாவது நான் வந்து ஒரு எம்பியா இருப்பேன், ஆனால் நான் பாராளுமன்றத்துக்கு போகவே மாட்டேன் அப்படின்னா, அந்த எம்பியை வந்து மக்கள் அடுத்த வாட்டி தேர்வு பண்ணுவாங்களா? இந்த தொகுதிக்கு ஒன்றும் பண்ணாத அரசியல்வாதிகள் நிராகரிக்கப்படுறாங்களே, தூக்கி எறியப்படுறாங்க இல்லையா? இதுதான் குரான்லயும் இருக்கு. இதை விட அதிகமா அவர்களுடைய வேதங்கள்ல தான் அதிகமா இருக்கு. சரி, முஸ்லிம்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரலாறு முழுக்க இவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லையே. இல்ல, சகோதர யுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வெறும் இல்ல சொன்னா கூட இல்ல ஆறுமாறா இருக்க. இல்ல, அதுதான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த அதான் சொல்றோம்ல, அதாவது இந்த பொறுப்புகள் வந்து பதவிகளா பார்க்கப்படும் போது இது வந்து தவிர்க்கப்பட முடியாது. அதிகார போதை. ஏன்னா அதாவது ஒரு பொறுப்பை வந்து அதோடைய சுமையை உணர்ந்தவன் யாரும் வந்து அதை விரும்ப மாட்டான். பொறுப்பை சரியா நிறைவேற்றுறவன் அந்த பொறுப்பு என்கிட்ட தந்துடக்கூடாது, ஏன்னா நான் வந்து அந்த பாரத்தை சரியா நிறைவேற்ற முடியல அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து அது வந்து நெகட்டிவா ஆயிரும் அப்படிங்கிற அந்த பயம் வந்து நல்லவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஆனா
இந்த பொறுப்பை வச்சு சுரண்டி திங்கிறவங்க, அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றவங்க பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துக்காக போட்டி போடுறது எல்லா காலகட்டத்திலுமே இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து அதே நபிகள் நாயகமா இருக்கட்டும், ரசூல்லா எடுத்துக்கங்க, நீங்க சஹாபாக்கள் எடுத்துங்க, அவங்க எல்லாம் பொறுப்புகளை விட்டு ஒதுங்கி போகத்தான் விரும்பினாங்க. ஏன் அப்படின்னா, மறுமையில நீங்க கடுமையா விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் அக்கௌண்டபிலிட்டி பண்ணுவான், மனிதர்கள் அல்ல. அதாவது எந்த அல்லாஹ்? உங்களுடைய கண் ஜாடைகளை அறியக்கூடியவன். உங்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன நினைச்சு செய்றீங்க? ஒரு ஒரு ஆளுக்கு நீங்க உணவளிக்கிறீங்கன்னா கூட, அது விளம்பரத்துக்கு செய்றீங்களா, அல்லது உண்மையிலே அவர் மேல இருக்கக்கூடிய அந்த இரக்கத்துக்கு செய்றீங்களா அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால சஹாபாக்கள் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பயந்தாங்க அந்த பொறுப்புகளை. அதுக்காக பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட அதிகார சண்டைங்கிறதே இல்லை. அவங்க அதிகாரத்தை வந்து நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு தான் அவங்க வந்து விட்டுட்டு ஓடினாங்க. புரியுதுங்களா? ஆனா இவங்க ஏன் அதிகாரத்துக்கு சண்டை போட்டாங்க? இந்த ஆப்ராஹமிக் ரிலீஜன்ல வந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு நடக்கக்கூடிய போரும் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த ஆசை, இந்த உலகத்துடைய அந்த மோகம், நீதி தவறி கூட நான் வந்து சுகமா வாழ்ந்தா போதும், நீதியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில தான் இந்த போட்டி வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த வகையில பனி இஸ்ராயல்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய தரம், அல்லாஹ் கொடுத்த தரத்திலிருந்து அவங்க தாழ்ந்து போனாங்களோ, அதுக்கு சிறிதும் குறையாம இன்னைக்கு முஸ்லிம்கள் அதே அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு குரான் இறங்கிச்சுன்னா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க முஸ்லிம்களை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இருக்கும். பனி இஸ்ராயல் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களுக்கு நிகராக இன்னைக்கு முஸ்லிம்களை கண்டிச்சு தான் வசனங்கள் இன்னைக்கு குரான் இறக்கப்பட்டா நீங்க பார்க்க முடியும். இதை ரசூலுல்லாஹி சொல்லிட்டும் போனாங்க. பனி இஸ்ராயல்கள் வந்து எப்படி நடந்தாங்களோ அதே போன்று நீங்களும் நடப்பீங்க. ஒரு செருப்பு, 2 செருப்பு, ஒரு ஜோடி செருப்புல ஒரு செருப்பு எப்படி இன்னொரு செருப்பை வந்து மேட்ச் பண்ணுதோ, அந்த அளவுக்கு ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம் நீங்க அவங்கள பின்பற்றுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே தான் இன்னைக்கு நடந்தது. அவங்களும் பல அரசாங்கங்களா பிரிஞ்சு போனாங்க. நாமளும் பல அரசாங்கங்களா பிரிஞ்சு போனோம். பல அதிகார போட்டி இங்கேயும் நடந்தது, அங்கேயும் நடந்தது. இங்கேயும் ரத்த ஆறு ஓடிச்சு, அங்கேயும் ரத்த ஆறு ஓடிச்சு. எந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் தூதர்கள், இறை தூதர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் இறை தூதர் இல்ல. அப்படி இறை தூதர் அளவுக்கு அந்தஸ்து பெற்றவர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்ப வாரிசுகள். அவங்களுக்கு தான் அந்த 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 என்ன சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து இருந்தது. அது வந்து அல்லாஹ் கொடுத்தும் வச்சிருந்தான். அவங்க வந்து நீங்க மதிக்கணும், நபியுடைய குடும்பத்தார நீங்க ரசூலும் உபதேசம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா என்ன நடந்தது வரலாற்றுல? அந்த அதிகாரத்துக்கு இவர் போட்டியா வந்துருவாரோ அப்படிங்கிற அந்த அச்சத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன், அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கருவறுக்கப்பட்டது. அதுவும் யார் கையினால? முஸ்லிம்கள் கையினாலே கருவறுக்கப்பட்டது. ஸோ இதை விட மோசம் வந்து இது கிடையாது. அதாவது இது கூட வந்து ஆப்ராஹமிக் ரிலீஜன்ல வெளியே தான் சண்டை நடக்குதே தவிர, அதை விட கேவலமானது எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள நடந்த சண்டை தான். வாக்கியா ஹர்ராவா இருக்கட்டும், கர்பலாவா இருக்கட்டும், மக்கா மேல, அறம் மேல படையெடுத்துட்டு போய் இந்த கூத்து என்ன போய் சொல்றீங்க? இஸ்லாமிய இது கடைசியா இப்ப இந்த ஓட்டமன் எம்பையர் தாக்கப்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அங்க வந்து ரூலிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, இது காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க, பிரிட்டன்ல வந்து பால்ஃபோர்ட் வந்து அவர் வந்து தூக்கி கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, பிரிட்டிஷ் கைக்கு எப்படி போச்சு பாலஸ்தீன்? சண்டை போட்ட அந்த மகராசன்கள் யாரு? நம்ம தான் சண்டை போட்டோம். நம்ம தான் சண்டை போட்டு முஸ்லிம்களிடம் இருந்த பைத்துல் முகத்தஸ, ஜெருசலத்தை கைப்பற்றி வெள்ளையர்கள்ட்ட கொடுத்தோம். 1918 நம்ம கொடுத்தோம். 48 வரைக்கும் அவன் மெயின்டைன் பண்ணான். யூதர்களை பலப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு சுதந்திரம்ங்கிற ஒரு டிக்ளரேஷனே நடக்காம நைட்டோட நைட்டா கொடுத்துட்டு போனான். அப்ப இந்த கூத்துக்கெல்லாம் நம்ம தான் பண்ணோம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன அல்லாஹ் சொல்றான்ல, உங்கள் கைகள் செய்தவற்றை சுவைத்து பாருங்கள். இது நம்மளுடைய கரங்கள் செய்ததுதான். அதனால ஆப்ராஹமிக் ரிலீஜன்ல நடந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க, நம்ம பிரச்சனையே அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி பை, அல்ஹம்துலில்லாஹ். சில கேள்விகள் நல்லா நிறுத்தி நிதானமா தெளிவான பதில கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.